Hi friends, welcome to Kokis Cooking Channel. நம்ம சேனலில் இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு வரதுனால ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நான் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம தோல் சீவாமையும் போடலாம். தோலோடு போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ தோல் சீவிட்டு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதெல்லாம் பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. இது மாங்காய் பச்சடி வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ரெசிபியும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க மாங்காய் பச்சடி. நம்ம சுட சுட சாதம் வச்சு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது 3மே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுமே கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிட போகிறேன். மாங்காய் வந்து நிறைய நேரம் ஆகாது வேகிறதுக்கு. நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கிறதுனால இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாங்காய் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்க்க போகிறோம். நம்ம தமிழ் வருஷ பிறப்புனாலே உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு, கசப்பு இதெல்லாமே சேர்ந்தது தானங்க நம்மளுக்கு தமிழோட பிறப்பு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதுவும் கலக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே நம்ம வந்து இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது எடுத்து வேறு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.